ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. கோலி ரோஹித்துக்கு ஆப்பு வைத்த காம்பீர். 9 ஆண்டுகள் கழித்து உள்ளூர் போட்டியில் ஆடச் சொன்ன கோச். இந்திய கிரிக்கெட் அணியின் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பே உள்ளூர் போட்டிகளில் ஆடுவதை நிறுத்திவிட்டனர். அவர்கள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகின்றனர். பல சமயம் சிறிய அணிகளுக்கு எதிரான தொடர்களுக்கு முன் வலைப் பயிற்சிகளில் கூட அவர்கள் ஈடுபடுவதில்லை. அவர்களின் அனுபவம் காரணமாக தங்களால் உள்ளூர் போட்டிகளில் ஆடாமலேயே சர்வதேச அளவில் சிறப்பாக விளையாட முடியும் என்பதையும் நிரூபித்து உள்ளனர். இதற்கு முன் ரவி சாஸ்திரி மற்றும் ராகுல் டிராவிட் இந்திய அணியின் பயிற்சியாளராக இருந்தபோது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியை உள்ளூர் போட்டிகளில் ஆடுமாறு கூறியதில்லை. ஆனால் தற்போது பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் கௌதம் காம்பீர் அனைத்து இந்தியர்களையும் உள்ளூர் போட்டிகளில் ஆடுமாறு கூறியிருக்கிறார். இந்திய அணி அடுத்து வங்கதேசத்துக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ளது. செப்டம்பர் 19ஆம் தேதியன்று சென்னை சேப்பாக்கத்தில் அந்த தொடரின் முதல் போட்டி தொடங்க உள்ளது. அந்த போட்டிக்கு முன் இந்திய டெஸ்ட் அணி வீரர்கள் அனைவரும் நிச்சயமாக உள்ளூர் டெஸ்ட் தொடரான துலீப் டிராபியில் விளையாட வேண்டும் என பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் வலியுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து துலீப் டிராபியின் முதல் சுற்று ஆட்டத்தை விட்டுவிட்டு 2வது சுற்றில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா விளையாடப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 9 ஆண்டுகளாக ரோஹித் சர்மா உள்ளூர் போட்டிகளில் ஆடவில்லை. விராட் கோலி 2012இல் தான் கடைசியாக ரஞ்சி டிராபி டெஸ்ட் தொடரில் ஆடியிருந்தார். இந்த நிலையில் புதிய பயிற்சியாளர் காம்பீரின் கட்டுப்பாடால் இவர்கள் இருவரும் மீண்டும் உள்ளூர் போட்டிகளில் விளையாட உள்ளனர். செப்டம்பர் 5 அன்று முதல் சுற்று போட்டிகளும் செப்டம்பர் 12 அன்று 2வது சுற்று போட்டிகளும் தொடங்க உள்ளன. விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோரை தவிர்த்து சுப்மன் கில், ரவீந்திர ஜடேஜா, KL ராகுல், அக்சர் பட்டேல், யாஸ்வி ஜெய்ஸ்வால், குல்தீப் யாதவ் போன்ற பிற டெஸ்ட் அணி பேட்ஸ்மேன்களும் துலீப் டிராபி தொடரில் விளையாட உள்ளனர். பும்ராவுக்கு மட்டும் இதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.